இந்த மாதிரி வெளியிலேருந்து வரைமுறை இல்லாமல் வந்து சேரக்கூடியவர்களால் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகப் போகிறது. திமுக உள்ள இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலிபிரியம், அந்த அதிகார வரம்பை, அந்த அதிகார மையங்களை, இந்த அதிகார போட்டியை, சமநிலையை அது கடுமையாக பாதிக்கும். வரும் தேர்தலில் அதற்கான விலையை திமுக கொடுக்கும். இல்லை, இதில் நீங்கள் தொடர்ச்சியாக திமுக விஜயினுடைய செயல்பாடுகளை அவதானித்து தான் சில முடிவுகள் எடுப்பது நீங்கள் கருதுறீங்களா? ஏன்னா விஜயை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, பயங்கரமாக எங்களை பேச விடாமல் பண்ணுறாங்கன்னு புதுச்சேரியில் போய் சொல்கிறாரு விஜய். இப்போது நீங்கள் இங்கேயே சொல்லலாமே, ஏன் அந்த ஒரு ஒரு அந்த 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 விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கா? அவரோட சொன்னது உண்மைங்க. அது அங்கே போய் சொல்லிடக்கூடாது. உங்கள் பலவீனத்தை வெளியில் காட்டிக்கூடாது. அவரை எங்கேயுமே பேச விடாமல் பண்ணுறாங்க, 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்றது உண்மை. 84 நிபந்தனைகளை விதிச்சாங்கன்னு புதுச்சேரி கூட்டத்துக்கு முதல் நாள் தான் செங்கோட்டையன் சொல்கிறார். யாருக்குமே இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிச்சதில்லை. நாங்கள் அதிமுகவில் நான் 53 வருஷமாக இருக்கேன். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட இப்படிலாம் நிபந்தனைகளை எங்களுக்கு விதிச்சதே கிடையாது. நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு வழி இல்லைன்றார். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.